அதாவது யாரு ஃபேமஸ் ஆகுறாங்களோ அவங்கள வச்சு செய்யணும். அது எப்படின்னா, யார் யாருன்னா 100K இல்ல 200K ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம செஞ்சோம்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சில ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணுவாங்களா இல்லையா? அதே மெத்தட் தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்ன மெத்தடு உங்களுக்கே தெரியும். சல்லுன்னு திடீர்னு 166K ஃபாலோவர்ஸ் எப்படி வந்துச்சு? எல்லாம் வச்சு செஞ்சதுனாலதான். தலைவர் யார் யாரை வச்சு செஞ்சிருக்காருன்னு தெரியுங்களா? மணியண்ணா வச்சு செஞ்சாரு, திவாகரை வச்சு செஞ்சாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை, ஜிபி முத்துவ, எப்படி யார் யாரெல்லாம் அந்த டைம்ல பீக் ஹவர்ஸ்ல ஃபேமஸா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு செஞ்சாரு. இது மட்டும் இல்லாம ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலையை பார்த்தாரு. அது எப்படா நீ சில்லறத்தனம்னு சொல்றனா, ஒரு டெத்துக்கு ஒண்ணு போயிருந்தாரு. டெத்துக்கு போனதெல்லாம் ஒரு சில்லறத்தனமாடான்னு நீ கேட்கலாம். டெத்துக்கு போனது சில்லறத்தனம் இல்ல சார். நீங்க டெத்துக்கு போகும்போது கூடவே ஒரு கேமராமேனை கூட்டிட்டு போயிட்டு, தம்பி நான் போடுற இடம்லாம் அப்படியே வீடியோ எடு, ஆங்கிள்லாம் மாறக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது, நான் அவள்கிட்ட போயிட்டு ஒரு டைலாக் சொல்லுவேன், அதெல்லாம் எடுன்ட்டு ஒரு கேவலமான வேலையை பார்த்தீங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ரிட்டன்யான்னு ஒரு பொண்ணு இறந்துச்சு. அந்த பொண்ணோட நேம வச்சு, சரி அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாவே இருக்கட்டும், தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நீங்க போங்க, யாரும் வேணான்னு சொல்ல, போயுங்க, பாருங்க, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. அது எதுக்கு அங்க போற இடத்துல வீடியோ எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நீங்க போயிருக்கீங்கன்னா அது என்னத்துக்கு நீங்க போறது? நீங்க வந்து போறீங்க, உங்களுக்கு ஃபேம் வேணும்னா ஒரு டெத்து காமிச்சுதான் நீங்க ஃபேம் வாங்கிப்பீங்களா? ஒரு இளவு வீட்டுல தான் போயிட்டு நீங்க ஃபேம் வாங்குவீங்களா? அது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் இல்லையா கார்த்திக் நீங்க பண்ணது? ஆக்சுவலி இதெல்லாம் அவரால பார்க்க முடியாது, ஏன்னா என்னதான் பிளாக் பண்ணிட்டாரு. பிளாக் பண்ணதுனால நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவரால பதில் சொல்ல முடியாது. பட் நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆன உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்னா அவருக்கு போய் சேரணும், இல்ல அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு போய் சேரணும். அவர் பண்றதெல்லாம் வேணும்னே தப்பான விஷயத்த ப்ரமோட் பண்ணி, அதாவது மற்றவங்களை பத்தி தப்பா பேசிதான் நான் பெரிய ஆள் ஆகுவேன், ஆகி காட்டுவேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு 166K ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டாரு. ஆனா அவரோட வீடியோஸ் எல்லாம் இப்பெல்லாம் பார்க்க தான் புரியுது, அவர் பண்றதெல்லாம் தப்புடா வினோத், இத்தனை நாள் உனக்கு தெரியாம போச்சு அப்படின்றது. நீங்களும் போயிட்டு பாருங்க, உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவர் பண்ணதெல்லாம் என்னென்ன தப்பு இருக்குன்ட்டு. அப்ப புரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்ட்டு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் இந்த வீடியோவை ஒரு 2 பாட்டு இல்லை 3 பாட்டுல போடுறேன். உங்களுக்கு விருப்பம் தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ.